ஒரு கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு தெருவில் ஒரே கொண்டாட்டம், மேலதாளம்லாம் அடிச்சு விழாக்குளம் பூண்டு இருந்தது. அந்த பக்கம் போன அதிகாரி என்னப்பா விசேஷம்ன்றார். இருக்கவங்களாம் சொல்றாங்க, இந்த பையன் 3ஆம் வகுப்பை தாண்டிட்டாங்க. ஏங்க, ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் தாண்டினதுக்கா நீங்களாம் கொண்டாடுறீங்கன்ட்டோன்னே அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லைங்க, உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட எல்லா குழந்தைக்கும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனா இந்த குழந்தைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது என்று அந்த குழந்தையை சொன்னார். அந்த குழந்தை தான் பாபா சாஹேப் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு 2000 ஆண்டுகள் ஆனது ஒரு 3ஆம் வகுப்பை தாண்டுவதற்கு. அந்த வகையில் எந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்தின் உள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அதிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னை ஆக்கிய வெற்றி தலைவரை என் இதயத்தால் வணங்குகிறேன். அவரால் மட்டுமே இது சாத்தியம். அரசியலை நீங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, பாட புத்தகத்துல, வெளி புத்தகத்துல படிக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படி ஆளணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த நடைமுறை அரசியலை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் என் ஆனந்த் அவர்களையும் வணங்கி, தலைவர்களுக்கு ரசிகர்கள் இருந்து பார்த்திருக்கேன், மந்திரிகளுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஃபேன்ஸ் நான் இந்த வாட்டி தான் பார்க்கிறேன். அவரிடம் நான் நிறைய கத்துக்கிறேன். அவரையும் வணங்கி, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னுடைய சகோதரர்கள். நான் உண்ணும் உணவில் இவர்களின் உப்பு இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் என் சகோதர சகோதரிகள். இங்க அமரவில்லை என்றாலும் என் கழகத்தின் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எங்களுடைய போர்ப்படை தளபதிகள். நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எங்க மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார், பகுதி செயலாளர் ஓட்டேரி நந்தா, தம்பி எழும்பூர் ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எதிரில் அமர்ந்திருந்தாலும் எதிரிகளா நாங்க பார்க்கல, இவங்க கிட்ட இருந்தும் ஏதாவது நம்ம நல்லதோ கெட்டதோ கத்துக்க முடியுமா என்று ஏகலைவன் போல பார்க்கக்கூடிய எங்கள் மூத்த உறுப்பினர்கள், சகல கட்சி தலைவர் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இது எனது அறிமுக உரை. எது கல்வி, அங்கதான் என்னுடைய மானிய கோரிக்கையை நான் தகவமைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படியாவது மண்டைக்குள்ள புகுத்துவது அல்ல கல்வி. புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கல்வியும் அறிவையும் கொடுத்துரும்னா அந்த புத்தகத்தை வைக்கக்கூடிய அலமாரிகள்லாம் அறிவாளிகளா மாறி இருக்குமே? இல்ல, பக்கத்துல யாரோ எழுதுறாங்க, அதுதான் சரியான பதில் நம்பி அதை அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல பிரதி எடுப்பது அல்ல கல்வி. சரியோ தப்போ சொந்தமா சிந்திச்சு தைரியமா எழுதுவோம், பார்த்துக்கலாம்னு சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வி. அதுதான் நம்முடைய புதிய வெற்றி கல்வி. அப்ப இதை எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்கிற போது, கரிக்குலம், பாடத்திட்டங்கள். நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாடத்திட்டங்கள்லாம் பல வகையில நமக்கு உதவி செய்தது. அதை கொஞ்சம் நம்ம மாத்தலாம். எப்படி? டெக்ஸ்ட் புக்னு சொல்லும் போது அதுல எழுத்து அதிகமா இருக்கும். எழுத்து கூட்டி சில குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை வேகமா படிக்கும், ஒரு குழந்தை ஸ்லோவா படிக்கும், ஒரு குழந்தையில தூக்க முடியும், தூக்க முடியாது. ஒன்று போல் ஒலிக்கும் ஓசைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப பார்த்தோம், அண்ணன் ஒரு பேர் சொன்னாரு, அவர் சரியா சொன்னது இந்த வரிசைக்கு தெரிஞ்சது, அங்க கொஞ்சம் குழப்பம் வந்தது. இது மாணவர்களுக்கு வரும். ஒன்று போலவே இருக்கிற எழுத்து குழம்பும், டி இப்படி வருமா, பி இப்படி வருமா, ஒரு குழந்தை குழம்பும். அப்ப இந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க, சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார், சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல, இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளி கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை அப்படி கூட சொல்லவன. அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை? தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிடும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்னு ஆடும், ஒன்னு பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம், அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தண்ணி எறிந்து பூ போல பூத்துரும். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரைகள் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம், ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா எனது கைவிரல் போல அவருடைய கைவிரல் இருக்காது.
அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடுங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லி தரலாங்கிறத விட எப்படி சொல்லி தரலாங்கிறத எங்களுடைய மானிய கோரிக்கை யோசிக்குது. எப்படி சொல்லி தரலாம்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வரும், சின்ன வயசுல தமிழ் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு கணிதம் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கணிதம் வராத குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்ப கதைகளின் வழியே கணிதம் எடுத்த உடனே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ்னா பையன் பயந்துருவான். அப்போ ஒரு கதை மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். என்னுடைய பொம்மைகள் எங்கே? நாம இன்னைக்கு ஒரு பலூன் கடை போலாமா? ஒரு கதை மாதிரி கதைகளின் வழியே கணிதத்தை சொல்ல போறோம். ஃபியூச்சர் ரெடினஸ், வருங்காலத்திற்கு தேவையான வகையில் இந்த குழந்தை எப்படி உருவாக்கணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தர காலகட்டத்தை கூட தாண்டிட்டோம். நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி அதுல வெறும் பயனாளராக இல்லாம அவர் அதுல ஒரு கிரியேட்டரா இந்த ஏஐல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி தர வேண்டும் என்று என்னுடைய மானிய கோரிக்கை இந்த இடத்துல யோசிக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க. நிறைய சொன்னீங்க, அவர் சில பேர் வன்முறையில் இருக்கிறாங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ ஒரு வீடியோ வந்தது, எங்க முதல்வர் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் உடனே ஐயா இந்த தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிரியர் இப்படி மாத்திட்டேன், நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கடன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அவர் இடையில நிறுத்தி ஒன்னு சொன்னாரு. அன்னியிலிருந்து நான் சிந்திக்கிற விதமே மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, எஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனா இவங்க அக்யூஸ்ட் கிடையாது, அவங்க விக்டிம்ஸ் அப்படின்னாரு. ஒரு குழந்தை வன்முறை செய்யறானோ, தப்பான பாதைக்கு போறானோ, அவரை நம்ம அக்யூஸ்டா பார்க்காம, அவரை குற்றவாளியாக பார்க்காமல், ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், புற சூழல், சமூக சூழல்ல அவரை விக்டிமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும். அதுல இருந்து எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் பிடி பீரியட் தான். இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்யக்கூடாது என்பதை தீர்மானமாக இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு இரண்டரை கலந்தது. இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவி அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு, இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன். வேள்பாரியில ஒரு வசனம் வரும், அந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்றேன், அவர் சொல்லும் போது சொல்வார். அந்த வேள்பாரியில ஒரு வசனம் வரும், வாழ்க்கையில கடலே பார்க்காத ஒரு மலை வீரன் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கமலர் சொல்வாரு, மனுஷனா பிறந்த ஒருத்தனும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்துடணும், அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது, அத்தனை பெரிதானதுன்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், என்ன பெரிய கடல், எங்கள் பாரியின் கருணையை விடவா? அதே போல நான் சொல்றேன், எங்கள் முதல்வர் கருணையுள்ளத்தோடு அந்த கோரிக்கையும் பரிசளிப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மாணவர்களை பத்தி இவ்வளவு நாம யோசித்தோம்ல, மிக முக்கியமான ஆளையா தெரியுமா? ஆசிரியர்கள். என் அரை முழுக்க மலை போல அவர்களினுடைய அந்த மனுக்கள் குவிந்திருக்கிறது. பல நாட்கள் நான் உறக்கம் வராமல் சிரமப்பட்டு இருக்கிறேன். பல்லாண்டு கால பிரச்சனைகள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விடும்போது எப்படியாவது என் பிள்ளை ஜெயிச்சிடணும் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் ஆக்கிறீங்க டீச்சர் தான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா, என்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், ஊருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தமர்கள். அவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, டெட் தேர்வு, டிஆர்வி, தற்காலிக ஆசிரியர்கள். இந்த ஒரு நோட்டு புத்தகம் முழுக்க கிட்டத்தட்ட 110 சங்கங்களை நேரடியாக பார்த்து அவர்களினுடைய ஆலோசனை நடத்தி இந்த கோரிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது சார்ந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை நாளைக்கு நாங்க கொண்டு வர போறோம். ஆனா இப்ப என்னுடைய ஆசிரியர்கள் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், எஸ் இது பல்லாண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை. அல்ல பல பிரச்சனைகள் இருக்கு, நிதி பிரச்சனை இருக்கு, நிர்வாக பிரச்சனை இருக்கு, சிலதெல்லாம் சப்ஜுடிஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு.
ஆனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2 நாட்டு போரை பேசி நிறுத்த முடியும் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியும். அதற்காக ஒரு உயர்மட்ட குழு, ஹை லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நான் வாக்கு தருகிறேன். அடுத்து, இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால் குறித்தும் பல உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரிவா சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. பட் ரிட்டன்ல ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொடுத்துருவேன். டு மென்ஷன் a few, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி ஐயா இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் குறித்து சொன்னாரு. தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள், இவங்கெல்லாம் பிடி வாத்தியாருக்கான அந்த போஸ்டிங், ஆக மொத்தம் 2771 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக அந்த பிடி வாத்தியார் போஸ்டிங் நிரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு அண்ணனுக்கு தெரியப்படுத்துறேன். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. இதை போன்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம், பள்ளிக்கல்வித்துறை இதுல பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள தொகுதி CD பிரிவு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு கலை, இப்படி பல பணியிடங்கள்ல பணி நியமனம் அடங்கிட மனிதவள மேலாண்மை துறையினுடைய கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குவதற்காக 358 நபர்களுக்கு கல்வி தகுதி எதிர தகுதியில் அவர்களுக்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. விரைவில் அந்த 358 பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.